பயங்கரவாதிகளால் மாலியில் கடத்தப்பட்ட இந்தியர்களில் 5 பேர் தமிழர்கள் என தெரிய வந்த நிலையில் அவர்களை மீட்டுத் தர வேண்டும் என கடத்தப்பட்டவர்களின் உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியணும் சார். ப்ளீஸ் சார், என்ன நடக்குன்னு உங்க நம்பி நாங்க என்ன நடக்கு, எங்க அப்பா எப்படி இருக்காங்க, சாப்பாடு கொடுக்காங்களா கொடுக்கலையா, எங்களுக்காக கஷ்டப்பட்டு போயிருக்காங்க. எங்க கணவரோட சேர்த்து மொத்தம் 5 பேரை நீங்க உயிரோட எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும். மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் ராணுவ ஆட்சி நடக்கிறது. அங்கு ஆயுதம் ஏந்திய பயங்கரவாத அமைப்புகள் அடிக்கடி தாக்குதலில் ஈடுபடுவதும் வெளிநாட்டினரை கடத்துவதும் வழக்கமாக உள்ளது. இந்நிலையில் நேற்று முன்தினம் மேற்கு மாலியில் உள்ள கோப்ரி அருகே தனியார் நிறுவனத்தில் நுழைந்த ஆயுதம் ஏந்திய கும்பல் அங்கு பணிபுரிந்த 5 இந்தியர்களை துப்பாக்கி முனையில் கடத்தியது. கடத்தப்பட்டவர்கள் மாலியில் மின்மயமாக்கல் பணிக்காக சில மாதங்களுக்கு முன் அங்கு சென்றவர்கள். இந்த கடத்தல் சம்பவத்தை தொடர்ந்து அந்த நிறுவனத்தில் பணியாற்றிய மற்ற இந்தியர்கள் பாதுகாப்பாக அந்நாட்டின் தலைநகர் பாமாகோவுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். இந்த கடத்தல் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் கடத்தப்பட்ட 5 பேரும் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் என தற்போது தெரிய வந்துள்ளது. அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அடுத்த கொடியன்குளம் புதியவன், நாரைக்கிணறு பொன்னுதுரை, வேப்பங்குளம் பேச்சிமுத்து, தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அடுத்த முத்துகிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த இசக்கி ராஜா, புதுக்குடி தளபதி சுரேஷ் என்பது தெரியவந்தது. இவர்களை புளியங்குடி பகுதியை சேர்ந்த மாரியப்பனின் உறவினர் அங்கு பணிக்காக அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. இதில் 5 பேரும் மும்பையை சேர்ந்த டிராயிங் ரயில் ரைட்டிங் என்ற நிறுவனத்தின் கீழ் மின்மயமாக்கல் திட்டப்பணியில் ஈடுபட்டிருந்தனர். குறைந்த ஊதியத்திற்கு பணியாற்றியுள்ளனர். இவர்களுடன் 100 இந்தியர்கள் இருந்துள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் சொந்த ஊர்களுக்கு திரும்பிவிட்ட நிலையில் தற்போது 18 பேர் மட்டும் அங்கு பணியில் இருந்துள்ளனர். இவர்களில் தற்போது 5 பேரை ஆயுதம் ஏந்திய கும்பல் கடத்தியுள்ளது. இவர்களை உடனடியாக மீட்க கோரி கடத்தப்பட்டவர்களின் குடும்பத்தினர் பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆகியோருக்கு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்று அந்தந்த மாவட்ட கலெக்டர்களிடமும் கடத்தப்பட்டவர்களின் உறவினர்கள் மனு அளித்துள்ளனர். நாங்க ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் தான் சார். எங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாது. எங்க அப்பா உழைச்சிதான் எங்க 3 பேரையும் காப்பாற்றணும். எங்க அப்பா வேலைக்கு அவ்வளவு கஷ்டத்துலதான் வெளிநாட்டுல சம்பாதிக்கிறதுக்காக போனாங்க. இந்த அடுத்த மாசம் பொங்கலுக்கு வாரன்னு தான் போன் அடிச்சு சொன்னாங்க. அதுக்குள்ள போன் அடிச்சு தீவிரவாதி கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க சார். நாங்க நல்லா படிப்போம் சார். 3 பேருமே நல்ல மார்க்கு சார். ஆனா எங்க அப்பா இல்லைன்னா எங்க அம்மா உழைக்க மாட்டாங்க. நாங்க எப்படி சார் காப்பாற்றணும்? நீங்க என்னதாவது செஞ்சு எங்க அப்பாவை கூட்டுவாங்க சார். இங்கனிக்குள்ள இல்ல வேற நாடுங்க, தீவிரவாதிங்க அடிச்சிருவாங்க, உங்கள்ட்ட எல்லாம் சொன்னா அடிப்பாங்க, துன்புறுத்துவாங்கன்னு சொல்லி எங்க அம்மாவை பயங்காட்டினாங்க. அதனாலதான் நாங்க 5 நாளா புகார் கொடுக்கல. இன்னைக்கு அதனாலதான் சார் புகார் கொடுத்தோம். எங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியணும் சார். ப்ளீஸ் சார், என்ன நடக்குன்னு உங்க நம்பி நாங்க என்ன நடக்கு, எங்க அப்பா எப்படி இருக்காங்க, சாப்பாடு கொடுக்காங்களா கொடுக்கலையா, எங்களுக்காக கஷ்டப்பட்டு போயிருக்காங்க. எங்களுக்கு என்ன உத்தரவாதம் சார்? தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் தாலுகா களப்போட்டி கிராமம். எங்க சொந்த ஊர் களப்பப்பட்டி. என் பேர் காளியம்மா, வீட்டுக்கார் பேர் பேச்சிமுத்து. எனக்கு 2 ஆண் குழந்தைங்க இருக்காங்க. எங்கள் குடும்ப கஷ்டத்துக்காக என் வீட்டுக்கார் ஆப்பிரிக்கா தேசத்தில் ஒரு மாலின்னு ஒரு நாட்டுக்கு வேலைக்கு கூலி வேலைக்காக போயிருந்தாங்க. போயிட்டு வேலை பார்த்துட்டு நைட்டு ரூமில் தங்கி இருந்திருக்காங்க. அதனால் கதவை தட்டி இந்த தீவிரவாதிகள் துப்பாக்கி முனையில் எங்கள் ரூமில் இருந்த அவங்க 5 பேரையுமே என் வீட்டுக்காரோட சேர்ந்து மொத்தம் 5 பேர். அந்த 5 பேரையுமே அவங்க கடத்திட்டு போயிட்டாங்களாம். அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வெள்ளிக்கிழமை நைட்டு தான் தகவல் அங்கேருந்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த எப்படியாவது நாங்கள் மீட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாலும் நம்ம சார்பாக ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே நம்ம எம்எல்ஏ சார்கிட்ட நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். அவங்க சரி நம்ம கலெக்டர் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எங்களை வீட்டுக்கு நேர்லேயே அவங்க பார்த்தாங்க. பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு அந்த உடனே வாங்க நாங்கள் அங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. மனு எல்லாமே எழுதி கலெக்டர் சாரை நேராக பார்த்து அவங்ககிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்து எங்கள் கோரிக்கையை அவங்ககிட்ட வச்சுருக்கோம். 5 பேரை எப்படியாவது எங்களுக்கு உயிரோட மீட்டு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மேலே எங்களுக்கு இந்த கவர்மெண்ட் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக மீட்டு கொடுப்பாங்க. எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து எங்கள் கணவரை மீட்டு கொடுக்கணும். கனிமொழி அக்காவுக்கும் நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். அவங்களும் நாங்கள் உதவி பண்ணுதோம்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் மத்திய அரசு மாநில அரசு எல்லாருமே எங்களுக்கு உதவி பண்ணி
எப்படியாவது எங்கள் 5 பேரை என் கணவரோட சேர்த்து மொத்தம் 5 பேர், அந்த 5 பேரையும் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரம் நீங்கள் எவ்வளோ தூரம் முயற்சி பண்ண முடியுமா? ஏன்னா எத்தனை நாள் கடத்தி ஆகுதுன்னு எங்களுக்கு வெள்ளிக்கிழமை நைட்டு தான் தகவலே வந்துச்சு. எத்தனை நாள் ஆச்சு, அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நீங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து என் கணவரோட சேர்த்து மொத்தம் 5 பேரையும் நீங்கள் உயிரோட எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் அப்பா வந்து மேற்கு ஆப்பிரிக்காவில் மாலிங்கிற இடத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே இருந்து இப்போ எங்களுக்கு எப்போவுமே டெய்லி கால் பண்ணி பேசுவாங்க. எங்களுக்கு இப்போ செவ்வாய்க்கிழமை பேசினாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த ஃபோன் இன்ஃபர்மேஷனுமே வரல. அதுக்கப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் தான் எங்களுக்கு வந்து இன்ஜினியர் வந்து கால் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி உங்கள் அப்பாவை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ 2 நாளுமே அவங்களுக்கு தான் கான்டாக்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க வந்து எங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இன்னும் கொடுக்கல. இன்னும் உங்கள் அப்பா எங்கே இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் தெரியலை அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வந்து அவங்கள சீக்கிரம் மீட்டு கொடுக்கணும். எங்கள் கூட சேர்ந்து இன்னும் 5 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே சேர்த்து நல்லபடியாக எங்களுக்கு வீட்டுக்கு கொண்டு வரணும். அதை கோரி இப்போ நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து சாருக்கு வந்து மனு கொடுத்துருக்கோம். அவங்க தான் எங்களுக்கு எல்லாரையுமே எப்படியாவது மீட்டு கொண்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து விடணும். இல்லை, அப்படி எதுவுமே எங்கிட்ட சொல்லலை. செவ்வாய்க்கிழமை தான் எங்கள் அப்பா எங்கிட்ட பேசினாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு கால் பண்ணவே இல்லை.